வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் தனி வீடு இடத்தோட 25 லட்ச ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. ஸோ இது வீடு வாங்குறவங்களுக்கான ஆஃபர். ஸோ இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு பிளாட்டாக வாங்குறீங்க அப்படின்னா மினிமமாக 12 லட்ச ரூபாயிலேருந்தே பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டியில் பிளாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணியே இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். இப்போ இந்த லேஅவுட் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த லேஅவுட் கரெக்டாக உங்களுக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த லேஅவுட் இருக்குது. ஸோ இப்போ நான் லேஅவுட்டை ஒரு தடவை சுற்றி காமிச்சிடுறேன், பார்த்துருங்க. கேமரா அப்படியே திருப்பிடுவோம். அது தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்குப்பம். ஸோ ரெசிடென்ஷியலாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ நல்லா விசிபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி சும்மாலாம் சொல்லலை, லைவாகவே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன், பார்த்துக்கங்க. ஸோ இந்த லேஅவுட் வந்து சுற்றி பார்த்துருங்க. இந்த லேஅவுட் வந்து நான் நெல்லிக்குப்பமில் லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லேஅவுட் வந்து ஒரு 100 ஏக்கருக்கான டவுன்ஷிப்பு. அழகாக 40 அடிக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு, 24 ஃபீட்டுக்கு பிளாக் டாப் ரோடு. அண்டு உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்களேன். ஸ்ட்ரீட் லைட்டுக்காக இவங்க போட்டிருக்க அந்த மாடல் எல்லாமே மிரட்டுது. என்னடா இது ரோமனில் வந்திருக்கோமா அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, ஒரு இட்டாலியில் இருக்கோமா அப்படிலாம் ஃபீல் ஆகுதேன்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி படங்களில் தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக அழகாக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஏக்கருக்கான லேஅவுட்டு. இப்போ 112 பிளாட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்னுமே போகும். ஸோ அது எக்ஸ்டென்ஷன் லான்ச் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 500 பிளாட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, 500 குடும்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சரியான ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த லொக்கேஷனுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. இந்த லொக்கேஷனுக்குன்னு சொல்லி நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த லேஅவுட்குள்ளே நம்ம கம்யூனிட்டிஸ் இருக்கிறதுலாம் ஓகே, ஆனால் லேஅவுட்குள்ளே அம்யூனிட்டிஸ் வச்சு நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. லேஅவுட்டை சுற்றி என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ இந்த லேஅவுட்டை சுற்றி என்ன ஃப்யூச்சரில் வரப்போகுது, ஸோ இதெல்லாம் வச்சு கணிச்சு தான் ஃப்யூச்சரில் ரேட் ஏறும் நம்பி நம்மளால் வாங்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த லேஅவுட்டை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அப்படியே இந்த பக்கம் இல்லலூர் வந்துடும், அது ஒரு 5 கிலோமீட்ரு. நம்ம அந்த சைடு போனோம்னா ஒண்டர்லா தீம் பார்க், இந்தியாவில் மிக பெருசு, அங்கே தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இந்த பக்கம் கடம்பூர் லொக்கேஷன் போனோன்னா பொட்டானிக்கல் கார்டன் 300 ஏக்கர்கிட்ட ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டுருக்கு. அதையும் தாண்டி ஜிஎஸ்டி ரோடோட டெவலப்மெண்ட் பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸில் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிக்க முடியும். 20 மினிட்ஸில் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிக்க முடியும். சேம் 20 மினிட்ஸில் நீங்கள் ஊரை பார்க்கமே ரீச் பண்ணிக்க முடியும். என்னப்பா அதுவும் 20 நிமிஷம் 20 நிமிஷம்னா ரெண்டுத்துக்குமே வேறு கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ஓஎம்ஆர் ரோடையே ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி எல்லா ரோடையுமே ஈஸி டு ஆக்சஸ் இருக்கிறதுனால இது ஒரு ப்ரைமான லொக்கேஷன்னே சொல்லலாம். ஏன்னா கனெக்டிவிட்டி நல்லா இருக்குனா தான் அந்த ஏரியா சீக்கிரமாக டெவலப் ஆகும். ஏன்னா வண்டி வாகனங்கள்லாம் நிறையா போயிட்டு வந்தால் தான் அந்த இடத்துல கடை வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இது அந்த மாதிரியான ஒரு கதையே கிடையாது. ஆல்ரெடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே தான். அதாவது கூடுவாஞ்சேரி, அந்த நெல்லிக்குப்பம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே, நேஷ்னல் ஹைவேன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இங்கே வந்து டெவலப் ஆகணுன்ற அவசியமே இல்லை. ரோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. இதுக்கு மேலே டெவலப் ஆக வேண்டியது பிளாட்ஸு, கடைகள், இந்த மாதிரி தான் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. என்னப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற வீடியோ ஸ்டார்டிங்லேயே வீடுன்னு சொன்னேன், அப்போ வீடு கட்டி வந்தால் என்னப்பா இருக்குது? கண்டிப்பாங்க நம்ம லேஅவுட்டுக்கு வர வழியிலேயே, நீங்கள் கூடுவாஞ்சேரிலேருந்து வர வழியிலேயே அழகாக கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்டில் லெஃப்ட் எடுத்து நெல்லிக்குப்பம் நீங்கள் வர வழியிலேயே வியாழமான் ஸ்கூலு, எஸ்ஆர்எம் ஸ்கூலு, அப்புறம் உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு, சதீசாய் மெடிக்கல் காலேஜு, இன்னொன்று ஜிஎஸ்டி ரோட்லேயே உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இப்படி ஒரு 20-25 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில், அதாவது நம்ம இப்போ நின்றுட்டுருக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 20-25 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூலு, காலேஜ் இருக்குது. வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்களத்தூர்லேயே ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அதை தாண்டி வந்தால் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது. ஸோ கூடுவாஞ்சேரிலேயே உங்களுக்கு மெடோ ஃபார்மு, இண்டிமேட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி அவுட்லெட்டும் இருக்குது. அப்படியே நீங்கள் எஸ்பி கோயிலில் ரைட் எடுத்துட்டிங்கன்னா உரகடமும் ரீச் பண்ணிடலாம். இல்லை இந்த பக்கம் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ஓஎம்ஆரை ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து கேளம்பாக்கம், சிறுசேரின்னு ஈஸியான ஆக்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து அழகாக ஒரு 20-25 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில்
இத்தனை வேலை வாய்ப்புகளுக்கான டெவலப்மெண்ட்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்காக பெரிஃபரல் ரிங் ரோடு எஸ்பி கோயிலில் கனெக்ட் ஆகுது. அதை இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து அவுட்டர் ரிங் ரோடு ஆல்ரெடி ஆக்சஸில் தான் இருக்குது. அதை இங்கேருந்து உங்களால் ஒரு 25-30 மினிட்ஸ்குள்ளேயே ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி உங்களுக்கு எல்லா வகையிலையுமே டெவலப்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாட்டுக்கு 2000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கார்னர் பிளாட்டும் அந்த 40 ஃபீட் மேலே இருக்க பிளாட்டுக்கும் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது பற்றின டவுட்ஸ் என்கொயரிக்கு ஸ்க்ரீனில் டேரக்ட் டெவலப்பர் நம்பர் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி சிட்டி இந்த லேஅவுட்டோட நேமு. ஸோ நான் டேரக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி பேசிக்கங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் சொன்னியப்பா, அதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையாப்பாண்ணா. 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 450 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பில்டப் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 25 lakhs வந்து கோட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கஸ்டமைசேஷனு, அதுக்கு மேலே உங்களுக்கு டிசைனு, இல்லை அதுக்கு மேலே பிளாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட டெவலப்மெண்ட் சைஸ் வந்து பில்டப் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டு என்கொயரினாலுமே டைரக்ட் நம்பர் தரேன், அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கங்க. இது ஒரு பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சரௌண்டிங்கில் பிளாட்ஸ் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சைட் விசிட்க்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு லோன் சேங்ஷன் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். லோன் செக்கிங் வெரிஃபிகேஷனும் ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஏக்கருக்கான டவுன்ஷிப்பு. கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்காமல் எப்படி இவ்வளோ பெருசெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ 100 ஏக்கருக்கான டவுன்ஷிப்பு டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு இருக்குது. அப் டு 90% வரைக்கும் உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே அவங்கள கால் பண்ணி கேட்டுருங்க. நல்ல நல்ல ப்ளாட்ஸ், நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், ஏன் நல்லதுக்கும் சொல்கிறேன். நீங்கள் நல்ல நல்ல பிளாட்ஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை பார்த்துக்கங்க. ஸோ நல்ல நல்ல பிளாட்ஸ் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்பேன். டாடா பை.